French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். துபாய் ஏர் ஷோ நிகழ்ச்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானி உயிரிழப்பு. ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான நெறிமுறைகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல். மதுரை கோவை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கு திமுக அரசே காரணம். பழைய மக்கள் தொகை அடிப்படையில் விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக விமர்சனம். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதிரடி சோதனை. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக புகார். இனி விரிவான செய்திகள். துபாய் ஏர் ஷோ நிகழ்ச்சியில் சாகசங்கள் நிகழ்த்திய இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் ரக போர் விமானம் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து செல்லும் திறன் கொண்டதாகவும், இதனிடையே ஏர் ஷோ நிகழ்ச்சியின் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் விமானி வெளியே குதிக்க முடியாமல் உள்ளேயே சிக்கியதாக கூறப்படும் நிலையில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வகுக்கப்பட்ட நெறிமுறைகளை தமிழக அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது நெரிசலில் சிக்கி 41 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே அரசியல் கட்சிகள் அமைப்புகள் கூட்டத்திற்கு நெறிமுறைகளை வகுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நெறிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. நிகழ்விடத்தில் 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே மக்கள் கூடுவதை தவிர்க்குமாறும், அனுமதி விண்ணப்பத்தில் தலைமை விருந்தினர்களின் வருகை புறப்படும் நேரத்தை குறிப்பிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மதுரை நகரங்களுக்கு திமுக அரசு தவறான திட்ட அறிக்கையை தயார் செய்ததே அவை நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 2011ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகையின் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திமுக அரசு தயாரித்ததாகவும், இதனால்தான் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் புதிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கோவை மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே எஸ்ஐஆரை அதிமுக ஆதரிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து முழுமையான தகவல் வெளியாகாவிட்டாலும் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு தொடர்பாக ரெய்டு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்னர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது நினைவு கூறத்தக்கது. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம் வழக்கில் 3 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தண்டனை விவரம் வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும். 2005ஆம் ஆண்டில் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் வீட்டில் நள்ளிரவில் புகுந்த பவாரியா கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியது. இதில் சுதர்சனம் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 3 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கார்த்தி நடித்த தீரன் அதிகாரம் 1 திரைப்படம் எடுக்கப்பட்டது. உங்கள் ஈகோவை விட்டால் நீங்கள் கடவுளைப் போல வெளிப்படையானவராக மாறுகிறீர்கள் என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தெரிவித்திருக்கிறார். சூஃபிசம் பற்றி பேசிய அவர், பேராசை, பொறாமை, முன்முடிவு என அனைத்தும் மறைந்து போக வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாம் அனைவரும் ஆன்மீக ரீதியாக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்றும், ஆன்மீக செல்வம் வரும்போது பொருட்செல்வம் பின்தொடரும் என்றும் ஏ.ஆர். ரகுமான் கூறியுள்ளார். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.